என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுமதி ரவிச்சந்திரன். சம்மர் காலத்துல நம்ம நிறைய ஃப்ரூட்ஸை வாங்குவோங்க. அப்படி வாங்குற ஃப்ரூட்ஸ்ல மெயினா பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து நிறைந்த ஆரஞ்சு, லெமன், சாத்துக்குடி, அதாவது மொசாம்பின்னு சொல்லக்கூடிய அந்த பழம். சோ இந்த 3 ஃப்ரூட்டையும் நீங்க வாங்கிட்டீங்க. நீங்க ரொம்ப நாள் அதை வச்சுக்கணும். ஆனா உங்க ஃப்ரிட்ஜ்ல இடம் இல்ல, அந்த பழம் கண்டிப்பா கெட்டு போயிடும். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்? விட்டமின் சி நிறைஞ்ச சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸான லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி, அதாவது மொசாம்பி, இந்த பழங்களை எடுத்துருக்குறோங்க. அதில் 5 லெமன் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆரஞ்சு, ஒரே ஒரு சாத்துக்குடி, இது போதுமானவைங்க. என்ன செய்யுங்க, இந்த மாதிரி மேனுவல் ஜூஸரை எடுத்துக்கோங்க. இந்த மேனுவல் ஜூஸரில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு பழத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது தோல் பகுதி அப்படியே நின்று போயிருங்க. நம்ம வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே வடி அட்டாச்சாக இருக்கிறதுனால இதில் நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணும்போது அந்த விதைகள்லாம் மேலால் நின்றும். ஸோ நமக்கு சுத்தமான ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்குங்க. ஸோ பொறுமையாக இதில் இந்த மாதிரி 4-5 தடவை நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ்னுடைய எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்குங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு ஆரஞ்சை அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனால் டெய்லி ஒரு ஆரஞ்சோ இல்லை ஏதாவது ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. டைஜஷன் ப்ராசஸை அது அதிகப்படுத்துங்க. இப்போ நம்ம ஒரு ஃபுல் ஆரஞ்சை ஸ்குவீஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளருக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸ்னுடைய எக்ஸ்ட்ராக்டை எடுத்து ரெடியாக வச்சுருங்க. நம்ம அப்போ தான் அதை ஐஸ் க்யூப்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு கிளாஸ் டம்ளரை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சாத்துக்குடியை எடுத்துக்கிறோங்க. இந்த சாத்துக்குடியும் எப்படி ஆரஞ்சை நம்ம ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி இந்த மேனுவல் ஜூஸரில் சாத்துக்குடியும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் இதுலேயும் அதே மாதிரி 4-5 சுற்று நீங்கள் சுற்றி முடிக்கும்போது கம்ப்ளீட் எக்ஸ்ட்ராக்ட் இந்த ஜூஸரில் கலெக்ட் ஆயிருங்க. நமக்கு விதை பகுதிகள் எல்லாமே வேஸ்ட் எல்லாமே மேலேயே நின்று போயிருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சாத்துக்குடியை ஜூஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இதையும் முன்னாடி செஞ்ச மாதிரியே ஒரு கிளாஸ் டம்ளரில் போர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சாத்துக்குடி, அந்த மொசாம்பிக் பழத்தையும் அழகாக ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம தனியாக வச்சாச்சுங்க. இந்த சாத்துக்குடியை நாம் அப்படியே சாப்பிட்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்க. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னா நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறதாங்க. ஸோ இதை நீங்கள் நாம் செய்யக்கூடிய அந்த க்யூப் கன்வர்ஷனில் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப சுவையான ஜூஸ் போடலாம். ரைட்டுங்க. இப்போ நம்ம 2 ஃப்ரூட்ஸை கட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். 3ஆவதாக எடுத்துருக்கிறது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய லெமன். நான் 5 லெமன் நல்லா நிலத்தில் போட்டு திரட்டி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்குறேங்க. வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த லெமனை நீங்கள் நல்லா 2ஆக கட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 5 பழத்தையும் எடுக்கும்போது இந்த கிளாஸ் டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு லெமனுடைய ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்குங்க. வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஆசிட் ப்ராப்ளம், அதாவது பெப்டிக் அல்சர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க
கண்டிப்பாக வந்து சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸை வந்து தவிர்த்தரணுங்க. ஏன்னா இதில் ஆசிட் இருக்கிறனால வயிற்றில் வந்து மேலும் புண்ணை வந்து அதிகரிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வகையான ஃப்ரூட்ஸ், அதாவது ஆரஞ்சு, லெமன், சாத்துக்குடி, 3னுடைய எக்ஸ்ட்ராக்டையும் எடுத்து ரெடியாக வச்சாச்சுங்க. சரிங்க, அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்? இது பாருங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய ஐஸ் ட்ரேங்க. இந்த ஐஸ் ட்ரேல தான் வந்து இந்த ஃப்ரூட்ஸ்னுடைய ஜூஸஸை க்யூபாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன செய்யுங்க, லெமனுடைய ஜூஸஸை வந்து இந்த மாதிரி நிதானமாக ஒவ்வொரு குழிகள்லையும் நிரப்பிக்கிட்டே வாங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது இதை என்ன செஞ்சுக்கலாம், ப்ராப்பராக அது ஐஸ் க்யூப்ஸாக மாறினதுக்கப்புறங்க நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதை எப்பெல்லாம் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் அழகாக எடுத்து போட்டு ஜூஸ் குடிச்சிடலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லெமனுடைய ஜூஸஸை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டேங்க. அடுத்ததுங்க சாத்துக்குடி எடுத்துருக்குறேன். கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா சாத்துக்குடி நிறைய அவைலபிளாக இருக்குங்க. இதில் எல்லாம் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஜூஸஸாக ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக சம்மரில் எடுத்துக்கலாங்க. கோடை காலத்தில் வந்துங்க அதிகமாக நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. வெறும் தண்ணி குடிக்க சிரமமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து சாத்துக்குடியோ இல்லை ஆரஞ்சோ எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ நான் வந்து ஆரஞ்சு ஜூஸஸை வந்து இந்த ஐஸ் ட்ரேயில் பொறுமையாக நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டு வர்றேங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்க. அவங்க வந்து சில நேரத்தில் அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க, பெரும்பான்மையான நேரத்தில் வந்து ஜூஸாக கொடுக்க சொல்லி சாப்பிடுவாங்க. சரிங்க, இப்போ நம்ம வந்து 3 ஃப்ரூட்ஸினுடைய ஜூஸஸை இந்த அழகான ஐஸ் ட்ரேவில் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டேங்க. பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் பார்ட்டில் வந்து முதல்லையே க்ளீன் பண்ணி வச்சுருக்கணுங்க. அப்படி க்ளீன்டான அந்த ஃப்ரீசர் பார்ட்டில் இந்த ஐஸ் க்யூப்ஸ் ட்ரேவை வந்து நீங்கள் அசைக்காமல் அப்படியே ஃபிக்ஸ்டாக உள்ளே கொண்டு போய் வச்சுருங்க. இதை என்ன செய்யணுங்க, நம்ம வந்து ஒரு 6லிருந்து 10 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். ஒவ்வொருத்தருடைய ஃப்ரிட்ஜும் பார்த்திங்கன்னா கூலிங் ப்ராசஸ் வந்து சிலருது வேகமாக நடக்கும், சிலருது மெதுவாக நடக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ரீசர்லேருந்து ட்ரேவை எடுத்துருக்குறேங்க. இந்த ஐஸ் ட்ரேவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருச்சுங்க. கலர்ஃபுல்லாக தெரியுதுங்க. லைட் கலரில் இருக்கிறது வந்து லெமன், மீடியம் கலரில் இருக்கிறது வந்து சாத்துக்குடி, நல்ல டார்க் கலரில் இருக்கிறது வந்து ஆரஞ்சுங்க. சரிங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் இந்த ட்ரேவை வந்து ரொட்டேட் பண்ணும்போது அழகாக இந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே வந்து கீழால் விழுகுதுங்க. எக்காரணத்து கொண்டும் இந்த ட்ரேயில் வந்து கத்தியை வச்சு எடுக்கிறதோ காயப்படுத்தி எடுக்கிறதோ செய்யாதீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கலர்ஃபுல்லான ஐஸ் க்யூப்ஸாக வந்து இந்த லெமன் ஜூஸ்னுடைய எக்ஸ்ட்ராக்டு, ஆரஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. நம்ம மறுபடியும் என்ன செய்யணுங்க, அது தனித்தனியாக எடுத்து போட்டு ஃப்ரீசரில் எடுத்து சேவ் பண்ணி வச்சிடணுங்க. இந்த மாதிரி வைக்கும்போது ஜூஸ் போடும்போது நீங்கள் வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம். இதுலேருந்து 2 ஐஸ் க்யூப் எடுத்து போட்டு தண்ணியை ஊற்றி சர்க்கரையை போட்டு ஆற்றுனீங்கன்னா ரொம்ப சுவையான கலர்ஃபுல்லான ஆரஞ்சு, லெமன், சாத்துக்குடி ஜூஸஸ் ரெடிங்க. பாருங்க, நான் வந்து டஃபர்வேர் பாக்ஸில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. இதை நான் அப்படியே எடுத்து ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறேங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லான ஐஸ் க்யூப்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிருச்சுங்க. நியூ விசிட்டராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. See you again.